வணக்கம் குருஜி. வணக்கம் சார். ஆகஸ்ட் மாத ராசி பலன். இந்த ஆகஸ்ட் மாதத்தோட ஒரு இன்ட்ரோ. ஆகஸ்ட் மாத கிரக நிலைகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலாக பார்த்தா மாத பலனில் ஒரு 8 கிரகம் வந்துடும், சந்திரன் தவிர. குரு கடகத்தில் தான் இருக்கார், உச்சமடைஞ்சு கடகத்தில் இருக்கார். சனி பகவான் மீனத்தில் வக்ரகதியில் இருக்கார். ராகு ஆஸ் யூஷுவல் கும்பத்துலேயும், கேது சிம்ம ராசிலையும் இருக்கார். அதே சமயம் செவ்வாய் பார்த்திங்கனாக்கா மிதுனத்தில் இருக்கார். இந்த சுக்கிர பகவான் கன்னியில் நீச்சம் அடைஞ்சு இருக்கார். 1ஆம் தேதி 2ஆம் தேதி 1ஆம் தேதி 2ஆம் தேதி ஒரு நாள் வந்து அவ்வளோதான். செவ்வாயும் சரி சுக்கிரனும் வந்துடுறார். ஸோ கன்னியில் நீச்சமாக இருக்கார். அதே சமயம் பார்த்திங்கன்னா சூரியன் மட்டும்தான் ஒரு 17 டேஸ் கடகத்தில் இருக்கார். அதுக்கப்புறம் சிம்மத்துக்கு போயிடுறார், கேதுவோடு சேர்ந்துடுறார். அடுத்து புதன், உங்களுக்கே தெரியும், புதன் கொஞ்சம் சூரியனுடையே ஒட்டி 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 உறவாடக்கூடிய ஒரு கிரகம். ஆமாம். அந்த சூரியன் ஒரு 5 நாளைக்கு மிதுனத்தில் இருக்கார். அதுக்கப்புறம் கடகத்துக்கு வரார். இன்னும் ஒரு 5ஆம் தேதியிலேருந்து 22ஆம் தேதியிலேருந்து அவர் சிம்மத்துக்கு வந்துடுறார். கேதுவோட அவரும் கேது சூரியன் எல்லாம் சேர்ந்துடுறாங்க. இந்த வகையில் இந்த கிரக அமைப்புகள் இந்த மாதம் இருக்குது. இது எப்படிப்பட்ட ஒரு சூழலில் ஒவ்வொரு ராசிக்கும் இருக்க போகிறதுங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி ஆன்மீகம் ப்ளஸ் நேயர்கள் அனைவருக்கும் ஜோதிட குருஜியின் இனிய வணக்கங்கள், வாழ்த்துக்கள், ஆசீர்வாதங்கள். சப்ஸ்கிரைப் பண்ண அனைத்து இனிய நெஞ்சங்களுக்கும் எங்களது நன்றிகள். அதேமாரி இன்னும் நீங்கள் நிறைய சப்ஸ்கிரைப் பண்ணணும், நிறைய பேர் வியூவை பார்க்கணும், பார்த்துட்டு ஸ்கிப் பண்ணாமல் பார்க்கணும், கமெண்ட் பண்ணணும், ஷேர் பண்ணணும். இதெல்லாம் எங்களுக்கு ஒரு பூஸ்டாக இருக்கும். இந்த ஜாதகம் பார்க்கணுன்னு வர்றவங்க நம்பர் கொடுத்துருக்காங்க, நீங்கள் கான்டாக்ட் பண்ணுங்கள் வாட்ஸ்அப்பில். இப்போ இந்த பதிவுக்கு போகலாமா? மேஷ ராசிக்கு சனி பகவான் இப்போ 7.5 சனியாக போயிட்டுருக்கு. இப்போ சுக்கிரனோட இது பார்த்தீங்கன்னாக்கா கன்னி ராசியில் நீசமாக இருக்கார். நிச்சயமாக இருக்கார். நீச சுக்கிரனுக்கு வக்ர சனியோட பார்வை இந்த மாதத்தில். இது எப்படி இருக்கும்? இந்த ஆகஸ்ட் மாதம் மேஷராசினர்களுக்கு கொஞ்சம் ஒரு மூச்சு விடக்கூடிய ஒரு நிலைமை இருக்கும். அதாவது ரொம்ப இதாக இருந்தாங்க, கஷ்டத்தில், டென்ஷன், அது கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகும். ஏன் அப்படின்னா இந்த சனி பகவான் வக்ரகதி அடைகிறார். அதுதான் பெரிய விஷயமே, இவங்களுக்கு ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டு. ஏன்னா எப்போவுமே ஒரு கிரகம் கொஞ்சம் இதில் இருக்கும்போது 7.5 வேறு, 7.5 ஆரம்பிச்சதுலேருந்தே இவங்களுக்கு ரொம்ப என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னு தெரியாமல் இருந்தாங்க. அதே சமயம் தசாபுக்தியும் சரியில்லை அப்படின்னா ரொம்ப கஷ்டத்தில் இருந்தாங்க. அந்த வகையில் இப்போ கொஞ்சம் பரவாயில்லை அப்படிங்கிற மாதிரி. ஆனால் 6ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய பகைருண ரோகஸ்தானத்தில் இந்த சுக்கிர பகவான் நீச்சம் அடைகிறார். இது பார்த்திங்கன்னா அவங்களுக்கு 2-7 குடையவர், 2-7 குடையவர் 6ல் நீச்சம் அடைகிறார். அப்படிங்கும்போதே கொஞ்சம் ஒரு பொருளாதாரத்தில் ஒரு சந்தோஷத்தில் இதெல்லாம் கொஞ்சம் இடைஞ்சல் இருக்கும். எப்படின்னா இவங்களுக்கு இப்போ வர வேண்டிய பணம் சடார்னு வராது. இப்போ இன்றைக்கி தரேன் அப்படிம்பாங்க, நாளைக்கு தரேன்பாங்க. இந்த சில சமயம் பார்த்திங்கன்னா போஸ்டேட் செக் கொடுப்பாங்க. இந்த மாதிரிலாம் கொஞ்சம் லேட்டாக கிடைக்கிறது, அதெல்லாம் கொஞ்சம் ஒரு கஷ்டம் தானே. இப்போ ஒன்று எதிர்பார்த்துட்டு இருக்கோம், எதிர்பார்க்குறது நடக்கலைன்னா அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் உங்களுக்கு கண்டிப்பாக இருக்கும். ஏன்னா என்னதான் சனியோட வக்ர பார்வை அப்படின்னாலும் அந்த சனி பகவானும் குரு பகவான் 9ஆம் பார்வையை பார்க்கறதுனால கொஞ்சம் வக்ரம் இதாகும், கொஞ்சம் அந்த பலவீனமாகும். ஆனாலும் பார்வை தான். ஸோ அந்த பார்வை கண்டிப்பாக அந்த சுக்கிரனோட விழும்பது. சுக்கிரனே இங்கே பலம் இல்லாமல் இருக்கார். ஆமாம், நீச்சம்னாலே பலம் இழக்கிறதுன்னு தான் அர்த்தம். அப்போ அவர் பலம் இல்லாமல் இருக்கும்போது அந்த பார்வையும் கொஞ்சம் இருக்கும்போது அவரால் ஒன்றுமே பண்ண முடியாது. அப்போ இந்த 2-7 குடைய அதிபதி அப்படிங்கும்போது கண்டிப்பாக வாழ்க்கை துணை உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கணும். வாழ்க்கை துணைக்கு என்னென்ன தேவைகளோ அதை இவங்க பூர்த்தி பண்ணணும். நண்பர்கள் விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஏன்னா நண்பர்களே எதிரிகளாக மாறக்கூடிய ஒரு வாய்ப்பு. அப்போ கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது இந்த மாதிரி காலகட்டத்தில். அதே மாதிரி இந்த சூரியன் இவங்களுக்கு ஓரளவுக்கு சுகஸ்தானத்தில் இருக்கார். இப்போ அதுவும் யாரோட குருவோடு இருக்கார் அப்படிங்கும்போதே இந்த வீடு மனை வாகனம் இதெல்லாம் வாங்கக்கூடிய ஒரு யோகமும் கிடைக்கும் இவங்களுக்கு. அந்த நேரத்தில் என்னதான் டென்ஷன் இருந்தாலும் அது வாங்கக்கூடிய ஒரு யோகமும் இந்த சூரிய பகவான் குரு பகவான் இணைந்து கொடுக்கறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. அப்போ இந்த 4ஆம் இடம் உங்களுக்கு வேலை செய்ய ஆரம்பிக்கும். ஒரு இடம் ஒரு பக்கம் கட்டானாலும் ஒரு பக்கம் ஒரு இடம் வேலை செய்ய ஆரம்பிக்கும். அதுக்கு தான் 12 கட்டம். அதனால் ஏதோ ஒரு வேகத்தில் இவங்களுக்கு ஒரு முன்னேற்றம் இருக்கத்தான் இருக்குது. அதேமாதிரி உத்தியோகத்தில் இருக்கிறவாளுக்கும் சரி, படிக்கிற குழந்தைகளுக்கும் அந்த படிப்பு ஓரளவுக்கு நல்லா வரும். ஏன்னா சூரியன் அப்படிங்கும்போது ஒரு ஆளுமை.
அதுவும் குருவோடு சேரும்போது நல்ல ஒரு இது படிக்கிற குழந்தைகளுக்கு. அதேமாரி இந்த உத்தியோகத்தில் இருக்கிறவளுக்கு 15 டேஸ் 17 டேஸுக்கு அப்புறம் அந்த குரு வந்து 5ஆம் இடத்துக்கு வந்துடுறார். 5ஆம் இடத்துல ஆல்ரெடி கேது இருக்கார் அப்படிங்கும்போதே கொஞ்சம் வேலை பளு அதிகமாகும். இது சூரியன் வரார் இல்லையா? சூரியன் வந்து கேதுவோட இணைஞ்சிடுறார். அப்போ 5ஆம் இடம் அப்படிங்கும்போது இவங்களுக்கு கொஞ்சம் வேலை பளு அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்கும் அலுவலகத்தில். அதெல்லாம் கொஞ்சம் இவங்க கரெக்டாக மீட் அவுட் பண்ணி கொண்டு பண்ணாங்கனாலே ரொம்ப விசேஷம். 22ஆம் தேதியிலேருந்து பார்த்தீங்கன்னா புதனும் வந்து சேர்ந்துடுறார் அங்கே. ஆனால் என்ன 5ஆம் இடத்துல புதன் வர்றது நல்லது தான். ஆன்மீக விஷயங்கள், பிதுரார்ஜிய சொத்துக்கள் இதெல்லாம் கிடைக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இந்த புத பகவானால் கிடைக்கும். புதன் அமைப்பு நல்லா இருக்கு. அதே சமயம் இப்போ இவங்களுக்கு ஒரு பெரிய ஒரு நன்மை அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்களோட ராசிநாதன் அஷ்டமாதிபதி. அவர் 3ஆம் இடத்துல சூப்பராக இருக்கார். 3ஆம் இடம் அப்படிங்கிறது அரைமறைவு ஸ்தானம் அப்படின்னாலும் அது உபஜய ஸ்தானங்களில் ஒன்று. கரெக்டாக 3, 6, 10, 11. ஸோ அந்த இடத்துல ஒரு செவ்வாய் வந்து உட்காரும்போது ஒரு தைரியம் கிடைக்கும் உங்களுக்கு. எதையும் துணிந்து செய்யலாம், எல்லா வேலைகளும் நம்மளால் செய்ய முடியும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் அவங்களுக்கு வரும். என்னதான் நீச்ச சுக்கிரன் 6ஆம் இடம் அப்படி இப்படின்னாலும் 7.5 சனி அப்படின்னாலும் இவங்களுக்கு அந்த செவ்வாய் பலத்தை கொடுப்பார். ஏன்னா ராசிநாதன் இந்த சாதாரணமாக இவங்க கொஞ்சம் வேகமான ஆள்கள் தான். அப்போ இவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் வரும்போது செவ்வாய் இவங்களுக்கு பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டாக இருக்கிறது அவங்களுக்கு ஒரு பெரிய நன்மை. அதே மாதிரி இந்த ராகு உங்களுக்கு 11th பிளேஸ். ஸோ ரொம்ப விசேஷம். 11th ராகு இருக்கிறது ரொம்ப 11th யார் இருந்தாலுமே விசேஷம். இந்த ராகு இருக்கிறது ரொம்ப ஒரு அபரிமிதமான ஒரு முன்னேற்றம் கிடைக்கும். என்ன ஒன்று கேது 5ல் இருந்துட்டு கொஞ்சம் குழப்பத்தை கொடுத்துட்டுருக்கார். அதெல்லாம் கொஞ்சம் இவங்க கரெக்ட் பண்ணிவிட்டு இவங்களோட வேலைகளை இவங்க ஆட்டோமேட்டிக்காக பண்ணிட்டு இருந்தாங்கன்னா வெற்றி. ஓகே, திருமண முயற்சி எடுக்கலாமா இதன் பிறகு? ஏன்னா ஆடி மாதம் பாதி வந்துடுது, முடியுது. அதன் பிறகு திருமண முயற்சி எப்படி இருக்கும்? இந்த காலகட்டம் அவங்களுக்கு கொஞ்சம் சிரமமாக தான் இருக்கும். ஓப்பனாக சொல்ல போனால். ஏன்னா 7ஆம் இடத்து அதிபதி நீச்சமடைகிறார். சுக்கிரன் தான் மெயின். ஆமாம், அவரே நீச்சமடைகிறார். அதுவும் சனியோட பார்வையும் வாங்குறார். அப்படிங்கும்போதே கொஞ்சம் காலதாமதம் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் கொஞ்சம் அவாய்ட் பண்ணணும். ஓகே, அதான் கணவன் மனைவிக்குள்ள ஒற்றுமை எல்லாம் எப்படி இருக்கும்? ஒற்றுமை 7.5 சனி போயிட்டு இருக்கு சார், வேற ஒன்றும் இல்லை. 7.5 சனி போகுதுன்னாவே இது ஏன்னா மேஷ ராசிக்கு மட்டும்தான் கேட்க முடியும் இந்த கேள்வி. 7.5 சனியில தான் நிறைய தாக்கம் அதிகமாக இருக்கும். அதனோட தாக்கம் தசாபுத்தி சரியில்லைனாக்கா 2 பேருக்கு பிரச்சனை, வாக்குவாதங்கள், அது டைவர்ஸ் வரைக்கும் போயிடும். ஆமாம், அது புதுசாக கல்யாணம் ஆனவங்கலாம் பார்த்தீங்கன்னு வச்சிங்களேன், ஏற்குமாறாக இருக்கும். நம்ம ஒன்று நினைப்பாங்க, அவங்க ஒன்று நினைப்பாங்க, இப்படியெல்லாம் இருக்கும். இதெல்லாம் எப்படி இருக்கும் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும்? இந்த மாதம் பொறுத்த வரைக்கும் இவங்களுக்கு வந்து அட்ஜஸ்டபிள், கொஞ்சம் ஓரளவுக்கு அனுசரித்து போயிடுவாங்க. ஏன்னா ஓரளவுக்கு இப்போ வந்து ஆனால் 2ஆம் இடத்து அதிபதி தான் நீச்சமடைகிறார், குடும்ப ஸ்தானாதிபதி தான். என்ன அப்போ கொஞ்சம் பிரச்சனைகள் தான் 7ஆம் இடம் அப்படிங்கும்போது ரெண்டுமே கனெக்டட் ஆகுது. அப்போ கஷ்டம்தான். அதை அனுசரித்து போனால் தான் வெற்றி. கொஞ்சம் குடும்ப நலன் அப்படிங்கும்போது கொஞ்சம் அனுசரித்து அப்படியே குழந்தைகளோட நலன் அதெல்லாம் பார்த்து அப்படியே இவங்க விட்டு கொடுத்து போனால் நல்லாயிருக்கும். ஓகே, பொருளாதார ரீதியாக பரவாயில்ல. ஏன்னா 2-7 நம்ம திருமணத்துக்கு நீங்கள் சொல்லிட்டீங்க, கணவன் மனைக்குள்ளே சொல்லிட்டீங்க, திருமண முயற்சியே சொல்லிட்டீங்க. இப்போ பொருளாதார ரீதியாக எப்படி இருக்கும் இந்த மாதத்துக்கு? பொருளாதார ரீதி அப்படிங்கும்போது ஏற்றத்தாழ்வு அப்படி இருக்கும். ஏன் அப்படின்னா 4ஆம் இடம் இப்போ கொஞ்சம் பலமாக இருக்குது, சுகஸ்தானம். அதனால் அந்த பொருளாதாரம் போகும்போது 2 எடுத்துக்கலாம், 4 எடுத்துக்கலாம். என்ன ஏன் 6 கூட எடுத்துக்கலாம். ஏன்னா 6ங்கிறது கடன். என்ன சில பேர் இல்லாமல் இருந்தால் போதும். ஆமாம், அவங்களுக்கு பொருளாதாரமே நல்லா இருக்கும். சில பேர் வந்து கடனை வாங்கி கூட சந்தோஷமாக இருப்பாங்க. ஆமாம், அது மாதிரி இருக்காங்க. அந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. கடனை வாங்கிடுவாங்க, ஜாலியாக இருக்கலாம் அப்படின்னு. பரவாயில்ல, நெக்ஸ்ட் மந்த் நம்ம பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி, சம்பளம் வந்தோன்னு கொடுத்துக்கலாம், அதெல்லாம் பார்த்துக்கலாம் அப்படின்னு அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கும்போது 4ஆம் இடம் உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகும். ஸோ பணம் வரும், செலவும் கொஞ்சம் இருக்கும். அந்த மாதிரி ஓரளவுக்கு வருமானத்திற்கேற்ற செலவு இருக்கும், செலவுக்கேற்ற வருமானமும் இருக்கும். ஸோ கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை இந்த மாதம். ஓகே, ஏதாவது முதலீடு எதனா பண்ணலாமா? ஏன்னா நீச சுக்கிரன் வேற, இன்னொன்று பார்ட்னர்ஷிப் படி சொல்லுங்கள். ஆமாம், அங்கே 7ஆம் இடம் அப்படிங்கும்போதே பார்ட்னர்ஸ், அதனால ரொம்ப பிரச்சனை, டென்ஷன் ஆகும். இன்வெஸ்ட்மெண்ட் இப்போ பண்ணுறது அவங்க உச்சிதம் இல்லை. ஆஸ் சச் பிஸ்னஸ் எப்படி போயிட்டு இருக்கோ அதையே அவங்க ஃபாலோ பண்ணியிருந்தாலே போகும். ஓகே, பரிகாரம் அப்படிங்கும்போதே இப்போ இந்த ஆகஸ்ட் மாதத்தில் இவங்களுக்கு எல்லாமே நல்லபடியாக ஒரு முன்னேற்றம் வரணும் அப்படின்னா முருகப்பெருமான் வழிபாடு தான் இவங்க பண்ணணும். பண்ணிவிட்டு செவ்வாய்க்கிழமை முருகனோட இது தினந்தோறும் கந்தசேஷி கவச்சம் இதெல்லாம் கேட்டாலே சொன்னாலே ரொம்ப விசேஷம். அதே சமயம் இவங்க வந்து ஓம் ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமினே நமக அப்படின்னு தினந்தோறும் ஒரு 108 தடவை, ஏன்னா ஒரு 10 மினிட்ஸ் ஆக போகிறது, அவ்வளோதான். ஓம் ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமினே நமக, முருகன் தான் இவங்களுக்கு கை கொடுப்பார். ஸோ இந்த ஸ்லோகத்தை சொல்லி தினந்தோறும் முருகனை வழிபாடு பண்ணினாலே இந்த ஆகஸ்ட் மாதம் இவங்களுக்கு ஒரு அற்புதமான ஒரு திருப்பந்தரும் மாதமாக அமையும் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி.